മത്സരം നടക്കുന്ന തമിഴ്നാട്ടിലെ ബോഡിനായ്ക്കന്നൂരിൽ ഇത്തവണ നാം തമിഴർ പാർട്ടിയുടെ സ്ഥാനാർത്ഥിയായി മത്സരിക്കുന്നത് കലൈറസ് ആണ്. തനിക്ക് പൂർണ്ണ വിജയ പ്രതീക്ഷയാണെന്നും കലൈറസ് കേരള വിഷൻ ന്യൂസിനോട് പറഞ്ഞു. ഇത്തവണ ബോഡിനായ്ക്കന്നൂരിൽ നാം തമിഴർ കക്ഷിയിൽ മത്സരിക്കുന്നത് അണ്ണൻ കലൈറസ് ആണ്. எப்படி இருக்கு இந்த வெற்றி? நல்லா இருக்கு. இல்ல தமிழ்ல சொன்னப்போ எப்படி இருக்கு இந்த வெற்றி முறை? நல்லா வெற்றி ஒரு 90 விழுக்காடு எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு. ஏன்னா நாம் தமிழ் கட்சி மக்களை நம்பி மட்டுமே நடக்கும். எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் எந்த கட்சிகளோடு கூட்டணி இல்லை. இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், மலையை பாதுகாக்கணும், மண்ணை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அது சார்ந்து விவசாயம் என்பதை முதன்மைப்படுத்தி நிலமும் வளமும் சார்ந்த கல்வி முறையை அதனால மக்கள் புரிந்து கொண்டு ஒரு மாற்றத்திற்கான அரசியலை எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் மக்களிடம் விதைத்து விட்டார். மக்கள் நாம் தமிழ் கட்சியை திரும்பி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். போடிநாயக்கனூர் மட்டுமல்ல, பெருவாரியான மக்கள் பெரும்பான்மையான தொகுதிகள் நாம் தமிழ் கட்சி இருக்கு. இப்போ இந்த போடி நாயக்கனூர்ல பிரச்சார கட்டத்தில் இறங்கும்போது மக்கள் என்ன கேட்கறாங்க? சாராய கடை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப கேரளாவோட என்னன்னா கல் அங்க விற்பனையாது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கல்லுக்கு தடை இல்லை. கல் என்பது அரசியலமைப்பு சட்டப்படி உணவின் ஒரு பகுதின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு மட்டும்தான் கல்லுக்கு தடை கொடுத்தாங்க. நாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் செந்தமிழ் சீமான் கல் என்று சொல்லவில்லை. அது வனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால் போன்ற பானங்களாக நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம். இது உடல் நலத்துக்கு தீங்கானதல்ல, அதனால அதை நாங்கள் கொடுப்போம். இந்த சாராய கடைகள் இங்க டாஸ்மாக் சொல்லி அரசை விற்பனை பண்ணி அதை முற்றுமுடிதமாக ஒழிப்போம் அப்படின்னு சொல்றோம். இந்த திமுக அதிமுக ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் இந்த சாராய கடையில் ஒழிக்கல. அதனால எங்களுடைய தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள் எங்களுடைய தொகுதியில் போடிநாயக்கனூர் தொகுதியில் நான் எங்க சென்றாலும் எங்க தாய்மார்கள் இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. அதனால சாராய கடையை ஒழிப்பது முதன்மையான நோக்கம். அப்புறம் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இந்த சாராயை குடிச்சிட்டு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் நிறைய அந்த அரசாங்கம் கண்டு காணாமல் இருக்கு. அதனால அதை ஒழிக்கிறது உங்களுடைய முதன்மையான நோக்கம். மக்கள் தெரிந்து வர கோரிக்கையை நாங்கள் வந்தாலும் அதை செயல்படுத்துவோம். போடிநாயக்கனூர்ல விகசனம் ஏதாச்சும் நடந்திருக்கா? இந்த சட்டமன்ற தொகுதியில 15 ஆண்டுகள் இதற்கு முன்னாடி ஐயா ஓ பன்னீர்செல்வம் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இங்கே இந்த போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில 97 எந்த பகுதியிலையும் அடிப்படை வசதிகள் செய்யப்படல, சாலை வசதி இல்லை. எங்க பார்த்தாலும் நீர்நிலைகள் பாழ்பட்டு அசுத்தப்படுத்தப்பட்டு நெகிழி கோத்தல் என்று பாட்டல் சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் பாட்டல், அது எங்க பார்த்தாலும் இறங்குது. ஆக மக்களுக்கு எந்த அடிப்படை வசதி இல்லை. மின் விளக்கு, சாலை வசதி, குடிநீர் வசதி எல்லாமே செய்யப்படவில்லை. இதெல்லாம் நாங்கள் வந்தாச்சு. மேலும் மிக முக்கியமானது என்னன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தொடங்கி கேரளாவில் விழிங்கத்துல துறைமுகம் கட்டிட்டு இருக்காங்க. கட்டுறது தனியார் அதானிங்கிற தனியார் கட்டுவதற்கு அனுமதி அளித்தது மத்திய அரசாங்கம், பாஜக அரசாங்கம். அந்த அதானி துறைமுகம் கட்டுவதற்கு கேரள அரசு அங்களுடைய மலைகளை வெட்டுவதற்கு தடை விதித்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு போறாங்க. குறிப்பா போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போடிமெட்டு, இன்னொன்று கம்பம் தொகுதிக்கு உட்பட்ட கம்பமெட்டு போன்ற பகுதிகளிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ந்து கடத்தப்படுது. நான் போடிமெட்டு பகுதியில் போய் நின்று ஒரு நிமிடத்துக்கு ஒரு லாரி, டிப்பர் லாரி இங்கிருந்து கடத்தி கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம கேரளாவில் இருந்த மருத்துவ கழிவுகள், அப்புறம் கோழி கழிவுகள், அந்த கழிவுகள்லாம் அதே லாரியில இங்க போடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு நானே நேரில் பார்த்தேன். மண்ணை கடத்திட்டு போறது. அதனால அதுதான் எங்களுடைய காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், மரம் வளம் அத்தனை வளங்களை பாதுகாப்பதற்கு தான் நாம் தமிழ் கட்சி இருக்கு. அதனால அதை தடுப்பது எங்களுடைய நோக்கம். நாங்கள் வென்று வந்தா உடனடியாக அதை தடுக்கணும். ഉറുതലാக വെല്ലുவோம் വെല്ലുவோം. ഇത്തവണ കലൈറസ് ഉറപ്പായിട്ടും വിജയിക്കുമെന്ന് തന്നെയാണ് വ്യക്തമാക്കുന്നത്. ഏതായാലും എല്ലാവിധ വാഴ്ത്തുകളെയും കോരിക്കണം. ബിനീഷ് ആന്റണി, കേരള വിഷൻ ന്യൂസ്, ബോഡിനായ്ക്കനൂർ.